அடியே ஏய் எடி மலரு. என்னம்மா காலையிலே காவு காவுன்னு கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? இடி வீட்டுக்குள்ள இருக்காம வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்து தனியா இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்க? தனியா இருந்து முட்டை விட்டுட்டு இருக்கேன். என்ன என்னது என்ன என்னது என்ன? வெளியிலயும் ஒரு பக்கமும் போக விட மாட்டேக்க. வீட்டுக்குள்ளேயே இந்த 4 சவத்தை பார்த்துட்டு நான் என்ன செய்யட்டும்? அதான் காத்தோட்டமா இருக்கே, பின்னாடி வந்து உட்காரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த காக்கா வேற காலையில இருந்து கத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு காக்காவை திட்டுற? என்னைய திட்டி வாய் வலிச்சிட்டுன்னு காக்காவை போய் திட்டிட்டு இருக்கியா? வீட்டுக்கு முன்னாடி காக்கா கரைஞ்சா விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாவோ. நாளைக்கு உனக்கு கல்யாணம். இங்க என்னன்னா ஒருத்தியும் ஆளை காணோம். உங்க அத்தைக்காரி என்னன்னா ஓட்டு போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு போனா. பத்தாக்குறைக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட வேற கூட்டிட்டு போயிட்டா ஓட்டு போடணும்ட்டு. இன்னும் அவளை வர காணோம். உங்க சின்ன அத்தைக்காரி மூச்சும் காட்ட மாட்டுக்கா. எம்மா போதும் நிறுத்து. மாமா காலையே போன் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு. இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? போன் அடிச்சாரா? நான்லாம் உங்க சின்னத்தை பெரியத்தை அவங்க வீட்டு விசேஷம்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க மைனி, நீங்க இருந்தாதான் எனக்கு எல்லாம் ஓடும் அப்படிம்பாளுங்க. அவ்வளோ வீட்டுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே போய் இருந்து பாத்திரம் கழுவி கொடுத்து வேலை செஞ்சு கொடுத்து சமையல் பண்ணி வச்சு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அன்னைக்கு தான் வந்து நிப்பாளுவோன்னு இருக்காளுவோ. கோவமால வருது எனக்கு. எம்மா அத்தையை எதுக்கு திட்டுற? ஓட்டு போட தானே போயிருக்கு. இங்கே 2 நாள் இருந்துச்சு. எல்லா வேலையும் உனக்கு பார்த்தானே தந்துச்சு. ஆமா, திடீர்னு எதுக்கிட்டு உங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? என்ன ஏதோ உனக்கு திங்கிறதுக்கு வாங்கி தரேனாலோ? திடீர்னு பாசம் பொங்குது. ஆத்தாடி, அத்தைக்கிட்ட வாய் நம்மன்னு இருக்கு. வரும்போது ஒரு பிரியாணி போட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஓடி வந்து தந்துட்டு போ அப்படின்னு. அம்மாக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டோ? என்னடி முழிக்கிற சொல்லு. எம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா நீயே ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. ஒருத்தரும் வந்து வேலை செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னல, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதானே பார்த்தேன். நாளைக்கு பொண்ணழைக்க வந்துருவாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு அக்கா இருக்காவல்ல, அவங்க வந்துருவாங்க. அந்த உன் நிச்சயதாரத்துக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து வந்தாவல்ல ஒரு பிள்ளை, அது வந்து உனக்கு பேசியெல்லாம் என்னமோ பண்ணி விடுறேன், நல்லா அழகாக்கி வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும். ரெடியா இரு, நல்லா சுத்தமா குளிச்சு வச்சு இரி. என்னது பொண்ணளிக்கிறதுக்கு அவங்க அக்கா வராவளா? அவங்க ஏம்மா வராங்க? நம்மளுக்கு தான் பொய்க்கிற தெரியாதா? அட கிறுக்கி, அவங்க தானே உன்னைய வந்து கூட்டு போகணும். அவங்க நல்ல நேரம் பார்த்து முன்கூட்டியே வந்து உன்னைய கூட்டிட்டு போயிருவாங்க. பின்னாடி தான் வேன்ல நாங்க எல்லாரும் வருவோம். எம்மா அவங்களெல்லாம் ஏமா வர சொல்ற? நாங்களாம் உங்க கூட தானே வருவேன். நல்லா ஜாலியா இருக்கும். பஸ்ல உங்க எல்லாரும் கூடயும் வரலாம்னு நினைச்சேன். ஏமா இப்படிலாம் பண்றீங்க? நீ சொல்றது என்ன ஓவியமா இருக்கு? எம்மா அப்ப 4 மணிக்கே நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருவேனாமா? ஆமாடி. என்னைய நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ்லாம் இல்லையாமா? ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ்? இங்கிலீஷ்ல என்னத்தையும் வளர்ற, எனக்கு ஒன்றும் புரியலடி. ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாதா? சுத்தம். என்னத்தையாவது வளராம சீக்கிரம் கிளம்பு. அடுப்புல சோத்தையும் குழம்பையும் போட்டு வந்தேன், போய் பார்க்கணும். அந்த வேதனை இருக்கே வேதனை, சொல்ல முடியல. நாளைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கல்யாணமும் ஆயிரும். சே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோமே. எவ்வளோ கவலையாக இருக்குது. கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படின்னு சொல்ல தெரில. ஒரு மாதிரி அடிவயிரெலாம் கலக்கிற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் வர சொல்லி ஒன்றா தூங்கி ஜாலியாக இருந்தா என்ன? போன் அடிப்போம் முதல்ல அம்புஜா அக்காக்கு. உங்களிடம் போதுமான ரீசார்ஜ் திட்டம் இல்லை என்பதால் உடனடியாக ரீசார்ஜ் செய்யுங்கள், நன்றி. போன்ல இந்நேரம் பார்த்தா பேலன்ஸ் போகணுமா? அப்பாட்ட போய் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவோம். ஏ கீதா கூப்பிட காது கேட்காத மாதிரியே இருப்பா. உள்ள என்னதான் பண்றாளோ? ஏய் கீதா. ஏய் என்னங்க எதுக்கு இப்படி அலறிட்டு இருக்கீங்க? அம்மா இது என்ன Dress? எக்ஸர்சைஸ் பண்ண விடுறாவளம்மா. நானே இப்பதான் உடம்பு குறைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி கொஞ்சமாவது நடந்து போகலாம், எக்ஸர்சைஸ் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா கூப்பிட்டுக்கிட்டு என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, நடந்துக்கிட்டே தான் நான் பேசுவேன். கொஞ்சமாவது புருஷனுக்கு மரியாதை இருக்கா? அங்க பொங்க தானே கூப்பிடுறேன். ஏன் இதுல என்ன மரியாதை குறைஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்ப இந்த மேடம்க்கு நின்னு பேச முடியாது. ஐயோ கடவுளே, காது கேக்குது, சொல்லுங்க. கீதா எனக்கு கோவமா வருது. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்க, கொஞ்சம் கூல் ஆகுங்க. அடிச்சு இப்ப மூஞ்ச உடைச்சிருவேன் கீதா. ஒழுங்கா நின்னு என்னன்னு கேளு. ஐயோ கடவுளே, என்னம்யா உங்களுக்கு பிரச்சனை சொல்லும். அந்த காலத்துல எல்லாம் வள்ளுவர் வாசுகியை கூப்பிட்டா கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்க வாசுகி அப்படியே போட்டுட்டு வந்துருவாங்களாம் வாளிய. அந்த வாளியும் அப்படியே நிக்கும். ஆனா நீ என்னன்னா புருஷன் ஒருத்தன் காவுன்னு கத்திக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னன்னு ஒரு வார்த்தை கேட்காம அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு என்கிட்டே வம்மாத்து கட்டிட்டு இருக்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்ப அந்த வள்ளுவரை கூப்பிட சொல்லுங்க, வாசுகி அப்படியே நிப்பாங்க, வாளி மட்டும் பறந்து வரும். என்ன கொழுப்பா?
கொழுப்பு இருக்கதாங்க செய்யுது அங்கங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கேன். என்ன சமையல் பண்ண? என்ன சமையல் பண்ணவா? இப்பதானே தோசை விட்டு தந்தேன், சாப்பிட்டு போனீரு. நான் இப்ப கேட்கல. மதிய லஞ்ச் என்ன செஞ்ச? இன்னும் செய்யல. உங்களுக்கு ஆபீஸ் லீவு தானே, மெதுவா செஞ்சா என்ன? ஆபீஸ் லீவுனா காலம்பரை செஞ்சு வைக்க தெரியாதா? என்ன குடும்பம் நடத்துற? என்ன குடும்பம் நடத்துறேனா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. என்னது யோவா? உன்னைய மாதிரி பொம்பளைங்கள பாரு, காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு குளிச்சு விளக்க பொருத்தி வீட்டை அப்படி லட்சுமி கடாசமா வச்சிருக்காங்க. நீ என்னன்னா ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கவா ஓடவா குதிக்கவான்னு தாவவான் இருக்க. அதுக்கு பொம்பளைனா பொம்பளை மாதிரி அடக்க உடக்கமா இருக்கணும். இப்படி அடங்கா விடாரியா இருக்க கூடாது. அப்புறம் என்ன அப்புறம்? புருஷனுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன ஏதுன்னு கேட்டு கேட்டு பார்த்து வாங்கி செஞ்சு வச்சு கொடுக்கணும். இப்படி ஊர் சுத்திட்டு பெஜாரியா சுத்தக்கூடாது. அப்புறம் மேல சொல்லு. என்னடி வர வர மரியாதை ரொம்பயும் குறையுது. என்ன என்னன்னு கேட்க. வர வர நம்மளுக்கெல்லாம் பயம் இருக்க மாட்டேங்குது. உருட்டுக்கட்டையை எடுத்து முட்டிக்கு கீழே 2 போடு போட்டா தெரியும் நாமெல்லாம் யாரு எப்படி என்னன்னு. என்னம்யா, நானும் போனா போகுது புருஷனாச்சேன்னு பார்த்தா ரொம்ப இவ்வளவு ஓவரா போறீரு. ஐயோ அம்மா, ஐயோ கீதா விடு. ஆ காலையில எந்திரிச்சதுல இருந்து காப்பி போட்டையா? காலையில என்ன டிஃபனு, லஞ்சு என்ன பண்ண போற, நைட்டுக்கு என்ன சமையல்? நொய்யின்ட்டு விட்டுரு. ஒப்பா மவனே, தாடி கட்டிட்டா நீ என்ன பெரிய வெண்ணின்னு நினைப்பா உனக்கு. சும்மா விட மாட்டேன். விடுமா? இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறா? மன்னிப்பு கீதா தெரியாம கேட்டுட்டேன். 4 எலும்புதான் இருக்கு என் உடம்புல. என்னைய விட்டுருமா, கீழே கீழே போட்டு தொலைச்சிடாத. இன்னும் ஆத்திர அடங்களே. கீழே என்னைய விட்டுட்டு பேசு கீதா. உன் கால்ல விழுறம்மா. கீழே விடு கீதா, நல்லா இருப்ப. கீழே விடு கீதா. மலரு கல்யாணத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை கேட்டியே, இப்போ உன்னைய கிளம்பி கூட்டு போறம்மா. வாமா, கடையில போய் 5000 ரூபாய் பட்டுச்சேலை எடுத்துட்டு வருவோம். என்னைய கீழே இறக்கி விட்டுருமா மகராசி. எங்க உண்மைக்குமா சொல்றீங்க? ஒரு 2 நிமிஷம் இருங்க, உடனே போய் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன். 5000 ரூபாய் பட்டு போடுவேன், ஜாலி. பாவி சண்டாளி. எம்மா, ஒரு நிமிஷம் நம்ம உசுறு போக பார்த்துச்சு. இவளுக்கு புருஷனை விட புடவை தான் முக்கியமா போச்சு போல. எப்பா எப்பா, என்ன மாடரு? என் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா. நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போற. இனிமே எதுக்கு போன்ல போட்டு துட்டு போட்டு வம்பாக்கிக்கிட்டு? வேணா வீடு, அங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பாத்துக்கலாம். அட கடவுளே, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா. மலர் தங்கம், எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இப்ப இந்த வேன்காரன் வந்துருவான், அவனுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். நாளைக்கு கொண்டு போறதுக்கு ஜாமான்லாம் சொல்லியிருக்கேன், இன்னும் வீட்டுக்கு வர காணோம். அது வேற என்னன்னு போய் பார்த்துட்டு வரணும். என்னைய போட்டு பாடா படுத்தாதம்மா. எப்பா என்னப்பா இப்படி பண்ற? ஆச்சி இருந்தாவது ஆச்சி போய் பண்ணி விட்டுரு எனக்கு. ஆச்சுதான் இப்ப வந்துரும்ல. எப்பா அந்த ஆனந்த் பையன் இருக்காம்ல, மொபைல் கடை வச்சிருக்காம்ல, அவனுக்கு ஃபோன் அடி, அவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவான். அப்புறமா ஆச்சி வந்த உடனே ஆச்சி வந்தோடனே ஆச்சிக்கிட்ட கூகுள் பே இருக்கு, அப்புறமா ஆச்சிக்கிட்ட துட்டு போட்டு விட்டுருவேன். நீ பண்ணி விடுப்போ, அவங்கள பண்ண சொல்லு. அப்படியா? ஆட்டும். அப்ப போன் அடிச்சு சொல்லுறேன் அவன்கிட்ட. சரிப்பா. எப்போ உடனே சொல்லு, சும்மா இப்படி உட்காந்துட்டு இருக்க. சொல்லுறேன் மலரு, இப்போ வண்டி வரும், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னாலலாம் முடியாது, என் முன்னாடியே ஃபோன் அடி. விட மாட்டுக்கா. ஹலோ, தம்பி, ஆனந்த் தம்பி தானே? இந்த என் மாவ போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு பார்த்துக்கோ, பேலன்ஸ் முடிஞ்சிட்டான். நம்பர் இருக்குல்ல, அவன் நம்பரு போன மாசம் நீங்க தானே போட்டு விட்டீங்க. ஆமா, அதே துட்டு தான். நெட்டு வேணும். ஆமா. சரிப்பா, கொஞ்சம் போட்டு விட்டுருப்பா. உடனே போட்டுப்பா. சரிப்பா, அப்ப நான் வச்சிடுறேன். போதுமாம்மா, போட்டு விடுறேன்னு சொல்லிட்டான். நான் இந்த பஜார் வரைக்கும் போறேன். உனக்கு பால்கோவா சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வரேன். சரிப்பா, சூப்பர். அப்பானா அப்பாதான். என்ன மெசேஜ் வருது? அதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிட்டான் போல. இது என்னடா கொடுமையா இருக்கு. நம்ம சொந்த காசை போட்டு ரீசார்ஜ் பண்ணா என்னமோ இவன் நமக்கு பண்ண மாதிரி கங்க்ராட்ஸ், யுவர் நம்பர் ஹாஸ் பீன் ரீசார்ஜ்டு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்காக லைக் பண்ணுங்க, உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன்: என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது முக்கியம். நன்றி.